இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த பர்టిక్యులர் கேஜெட்டை வச்சு உங்க வீட்ல இருக்கிற வேலையை நிறைய இடங்கள்ல குறைக்க முடியும். இதுதான் அகாரோவோட ராயல் ஸ்பின் மாப். இந்த மாப்பை வச்சு உங்க வீட்ல இருக்கிற கிச்சன், பாத்ரூம், டைல்ஸ், அது இல்லாம விண்டோ, வுடன் சர்ஃபேஸ்னு சொல்லிட்டு நிறைய ஏரியாஸை க்ளீன் பண்ண முடியும். இதெல்லாம் ஃபுல்லா பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மெயின் யூனிட் கிடைச்சிரும். இதை ஓரமா வச்சோம்னா இங்க உங்களுக்கு 8 டிஃபரெண்டான அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு ஒரு ஹோல்டரும் கிடைச்சிரும். அடிஷனலா 2 டெலிஸ்கோபிக் ராட் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு டைப் சி கேபிளும் உள்ளேயே வந்துரும். இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு 1 வருஷத்துக்கான வாரண்டியும் கிடைச்சிரும். இதெல்லாம் வச்சுட்டு இப்போ இந்த மெயின் யூனிட்டை கையில எடுத்தோம்னா இங்க உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி நல்லா சாலிடா கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு பவர் பட்டன் இருக்கு. பக்கத்துல உங்களுக்கு சார்ஜிங் இண்டிகேட்டர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு சார்ஜ் எவ்வளவு ரிமைனிங் இருக்குன்றதை நீங்க பாத்துக்க முடியும். அது இல்லாம பக்கத்திலேயே ஒரு டைப் சி போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இது வந்து வயர்லெஸ்ல தான் ஒர்க் ஆகுது அப்படின்றதுனால எங்க வேணாலும் நீங்க கேரி பண்ணி ஈஸியாவே எடுத்துட்டு போக முடியுது. இதுல உங்களுக்கு 2500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 3 மணி நேரம் வரலிமான டைம் எடுத்துக்குது. இந்த பேட்டரியை வச்சு 90 மினிட்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஒரு 40-35 நிமிஷம் வரலையும் யூசேஜுக்கு நல்லாவே தாக்கு பிடிச்சது. அப்புறம் இந்த பவர் பட்டனை பிரஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மோட்ல உங்களுக்கு 400 RPMல மோட்டார் சுத்த ஆரம்பிக்குது. இதே செகண்ட் மோட் சூஸ் பண்றீங்கன்னா 300 RPMல இது சுத்த ஆரம்பிக்குது. இதை வச்சு உங்களோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை ரீஅசைன் பண்ண முடியும். இப்போ இதை ஓரமா வச்சோம்னா இதுல உங்களுக்கு 8 டிஃபரெண்டான அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த அட்டாச்மெண்ட்லாம் எப்படி ஃபிட் பண்ணணும், இதெல்லாம் எந்தெந்த ஏரியால யூஸ் பண்ணணும்ன்றத ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லார்ஜ் ஃபிளாட் பிரஷ் ஒன்று கொடுத்திருக்காங்க. இதை நீங்க டைரக்டாவே அட்டாச் பண்ணலாம். இதே மாதிரியே உங்களுக்கு மீடியம் சைஸ்ல ஒரு பிரஷும் கார்னர்ஸை கிளீன் பண்றதுக்காக பாயிண்டட் பிரஷும் கொடுத்திருக்காங்க. இந்த 3 அட்டாச்மெண்ட்டையும் மெயின் யூனிட்டோட நீங்க டைரக்டாவே அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனா அடுத்ததா பார்க்குற இந்த 4 அட்டாச்மெண்ட்ஸையும் நீங்க யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வெல்க்ரோ யூனிட்டை நீங்கள் மெயின் யூனிட்டோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் கனெக்ட் பண்ணி முடிச்ச உடனே இதை நீங்கள் தனித்தனியாக தேவைக்கேற்ற மாதிரி அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஆக்சுவல் டெஸ்டிங் ரிசல்ட்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மெயின் யூனிட்டோட இந்த லார்ஜ் ஃபிளாட் பிரஷை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் பாத்ரூமில் டைல்ஸில் இருக்கிற சர்ஃபேஸில் இருக்கிற கரையை எல்லாத்தையும் ஈஸியாகவே க்ளீன் பண்ண முடியுது. என்ன கொஞ்சம் டைம் எடுத்துக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு அவுட்புட் பார்க்கறதுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதே பிரஷை வச்சு உங்களோட வெளியில் இருக்கிற டைல்ஸையுமே ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது. இதோட அவுட்புட்டும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இந்த டெலிஸ்கோபிக் அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணி நார்மலாக உங்களோட ஃப்ளோர் சர்ஃபேஸை க்ளீன் பண்றதுக்கும் பாத்ரூமை க்ளீன் பண்றதுக்கும் இதை அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுது. ரெண்டாவதா இருக்கிற இந்த மீடியம் சைஸ் அட்டாச்மெண்ட்டை நீங்க இந்த மெயின் யூனிட்டோட அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணி முடிச்ச உடனே உங்களோட வாஷிங் மிஷின்ல இருக்கிற கரையெல்லாம் ஈஸியாவே இதை வச்சு க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்றதுக்கு நீங்க நார்மலா இருக்கிற சோப்பு தண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஸ்பெஷலைஸ்ட் லிக்விட் இருந்தாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து மாறும். மூணாவதா இந்த ஷார்ப்பான பாயிண்டட் பிரஷை நீங்கள் இந்த மெயின் யூனிட்டோட அட்டாச் பண்ணி முடிச்ச உடனே இதை வச்சு வாஷிங் மிஷினில் இருக்கிற அந்த கார்னர்ஸில் இருக்கிற அழுக்கையும் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இது இல்லாமல் டேப்பில் கீழே இருக்கிற அழுக்கையும் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது. அதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிற இந்த வெல்க்ரோ யூனிட்னால டைரெக்டாக எந்த யூஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த அட்டாச்மெண்ட்டை நீங்கள் இந்த மெயின் யூனிட்டோட அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த நாலாவதாக பார்க்க போகிற இந்த ஃபைபர் ஸ்பான்ச்சை டைரெக்டாக இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த வெல்க்ரோ யூனிட்டில் ஒன்ஸ் அட்டாச் பண்ணி முடிச்ச உடனே உங்களோட கிச்சன் டாப்ல இருக்கிற சர்ஃபேஸ்ல இருக்கிற எண்ணெய் கரை எல்லாத்தையும் ஈஸியா இதை வச்சு க்ளீன் பண்ணலாம். நீங்க இதை யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்கா ஹோல்டு பண்ணிக்கோங்க. அப்பதான் அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கிறத உங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். இல்லைன்னா கண்ணா பின்னான் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது இந்த அட்டாச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த சாஃப்ட் ஸ்பான்ச்சை இந்த வெல்க்ரோ யூனிட்டோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை அட்டாச் பண்ணி முடிச்ச உடனே கிளாஸ் விண்டோஸ்ல இருக்கிற டஸ்ட் அண்ட் அழுக்கெல்லாம் இதை வச்சு க்ளீன் பண்ண முடியும். இதை க்ளீன் பண்றது மட்டும் இல்லாம டைல்ஸ் வந்து உங்களுக்கு சாஃப்டா இருக்கிற டைல்ஸா இருக்குன்னா அதில் இருக்கிற அழுக்கையும் இந்த பர்டிகுலர் யூனிட்டை வச்சு உங்களால் கிளியர் பண்ண முடியும். இதோட அவுட்புட்டும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒன்ஸ் இதை க்ளீன் பண்ணி முடிச்ச உடனே இந்த அட்டாச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சாஃப்டா உள்ளன் கிளாத்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. இந்த அட்டாச்மெண்ட்டை நீங்கள் இந்த வெல்க்ரோ யூனிட்டோட ஒன்ஸ் கனெக்ட் பண்ணி முடிச்ச உடனே உங்களோட உட்டன் சர்ஃபேஸில் இருக்கிற அழுக்கு அண்ட் டஸ்ட் எல்லாம் ஈஸியாகவே க்ளீன் பண்ணி பாலிஷ் பண்ண முடியும். இது இல்லாமல் இந்த கிளீனிங் அப்போ சேர்ற தண்ணியெல்லாம் ஈஸியாக துடைக்கிறதுக்காக மாப் அட்டாச்மெண்ட் ஒன்று இருக்கு. இது உங்களுக்கு குட்டியாக இருந்தாலும் இதுலேயே ஈஸியாக ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் உறிஞ்சதை நோட்டீஸ் பண்ண முடியும். ஃபைனலாக வேலை முடிஞ்சதும் ஈஸியாகவே இந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் ட்ரை பண்ணி முடிச்சதும் இந்த மெயின் யூனிட்டை மாற்றுறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்காக அடிஷ்னல் அட்டாச்மெண்ட்டு உங்களோட பாக்ஸ்லேயே வந்துடும். இதை நீங்கள் டைல் சர்ஃபேஸு இல்லை ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மெயின் யூனிட்டை அங்கேயே நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாப்போட ப்ரைஸிங்னு வரும்போது 2899 ரூபா வரைக்கும் அமேசானில் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.